ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஸ்ருதி. லைப்ரரின்னு எடுத்துக்கிட்டோம்னா பலவிதமான புக்ஸ்லாம் அங்கே இருக்கும். அந்த புக்ஸ்ல நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிற ஒரு இடம் தாங்க லைப்ரரி. ஆனால் நான் சொல்ல போற இந்த லைப்ரரி மரங்களால் ஆன மரங்களுக்காக செய்யப்பட்ட ஒரு லைப்ரரி தான் இந்த மர லைப்ரரி. இந்த லைப்ரரியை ஜைலோதெக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஜைலோனா மரம், டெக்ஸ்னா களஞ்சியம். இந்த ஜைலோதெக்ஸ் லைப்ரரி வந்து மொத்தம் மூணு கண்ட்ரில தாங்க இருக்கு. ஒன்னு அமெரிக்கால, இன்னொன்னு பெல்ஜியம்ல, இன்னொன்னு ஜெர்மனில. இந்த 3 கண்ட்ரில தான் இந்த லைப்ரரி இன்னும் ரன்னிங்ல இருக்கு. லைப்ரரி மாதிரியே அழகா புக் ஷேப்ல பாக்ஸ்கள, அதாவது மர பாக்ஸ்கள்லாம் செஞ்சு எந்த மரத்தை பத்தி நம்ம சொல்றோமோ அந்த மரத்தோட இலை, காய், கனி, மரத்தோட பட்டை, வேர்ன்னு சொல்லிட்டு முக்கியமான பொருட்களை அந்த பாக்ஸ்குள்ள வச்சிருக்காங்க. அதே மாதிரி சில குறிப்புகளையும் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சில மரத்துக்கு நோய்வாய்ப்பட்டு இருந்தா அதோட முக்கியமான குறிப்புகளையும் சேர்த்து அந்த மர பாக்ஸ்ல வச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. நம்ம புக் லைப்ரரி மாதிரியே அழகா செக்ஷன்ஸ் எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. அழகா அடுக்கியும் வச்சிருக்காங்க. புக் மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. மர பாக்ஸ் மேல வந்து அந்த பிளானட்டோட பேரு, சில முக்கியமான குறிப்புகள்னு சொல்லி குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. அமெரிக்கால சாமுவேல் ஜேம்ஸ்ன்றவர் 60,000 மர குறிப்புகளை பாதுகாக்கப்பட்டு வரதாகவும், ஜெர்மனில 37,000 மர குறிப்புகளும், பெல்ஜியம்ல 57,000 மர குறிப்புகள் சொல்லிட்டு இந்த ஜைலோதெக்ஸ் லைப்ரரி இன்னும் ரன்னிங்ல இருக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.